ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி இடம் அட்டகாசமாக வந்து ஃபோட்டோக்கள் பிடிக்கலாம். அமைஞ்ச பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ பிடிங்க ப்ரோ. நல்லா இருக்காட்டிங்க பரவாயில்ல பிடிங்க. டேய் நான் சொல்கிற சரிதானே ப்ரோ. அம்மம்மா மாதிரி யாராவது இருந்தீங்களேண்டா நம்பர் தாங்க, பேசுவோம் டைம் கிடைக்கிற நேரம். பேரண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு திட்டப்படா. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். அது இஞ்சால பாருங்களேன் என்ன வடிவாக இருக்கிறாப்பா. பார்க்க பார்க்க இந்த பூங்காக்குள்ளே வந்தால் திடீரென்று வெளியில் போக மாட்டீங்க வருமே, அப்படி பிரமாண்டமாக இருக்குது. ஓகே, இந்த இவங்களை பாருங்க. இது வந்து மனித குல சேவைக்காக தன் வாழ்வை தியாகம் செய்த சுவாமி விவேகானந்தரின் தூய தொண்டர் சகோதரி நிவேதிகா. ஹலோ வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து இப்போ பேசி கொண்டிருக்கிற மைக் வந்து புது நியூ மைக்லாம் பேசுகிறோம். இந்த பார்த்திலண்டா தெரியும். இந்த மைக் வந்து எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுலாம் நீங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப்பில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கு வந்திருக்க இடம் வந்து பார்த்திலண்டா கிராங்குளத்தில் விவேகானந்தா பூங்காவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திலண்டா இந்த பூங்கா வந்து ஜனவரி மாதம் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் இந்த பூங்காக்குள்ளே வரவுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தடவை வந்து பார்க்கணுமெண்டா இந்த பூங்காக்குள்ளே வந்து பார்க்கலாம். இந்த பூங்காவோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிராங்குளம் என்ற இடத்துல தான் இந்த பூங்கா இருக்குது. மறந்துடாமல் வாங்க. மிகவும் சுவாரஸ்யமான ஃபோட்டோக்கள் பிடிக்கலாம். அப்புறமா அவங்களுடைய வெட்டிங்காக இருக்கலாம், பேர்த்டேயாக இருக்கலாம், அப்படி காதலர் தினங்களாக இருக்கலாம், அதையும் சொல்ல தானே வேணும். அப்படியான விசேஷமான நாட்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உள்ள ஃபோட்டோக்கள் வந்து வீடியோஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு தடவை உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இதில் பாருங்க. அடுத்ததாக வந்து இதில் இன்னொன்று சொல்லிக்கொள்ளணும். மண்டே டு ஃப்ரைடே வந்து 8:30 ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த பூங்கா இருக்கும். அதே போல் வந்து சாட்டர்டே சண்டேயும் வந்து இந்த பூங்கா இருக்கும். அதாவது ஹாலிடேயை முன்னிட்டு வந்து அப்பையும் இந்த பூங்கா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இந்தியாவில் வந்து பாருங்கள், இவரை தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டீங்க. விவேகானந்தர் ஒரு ஒரு பிரம்மாண்டமான சிலையை வந்து மட்டக்களப்பில் அமைச்சிருக்காங்க. இந்த சிலை வந்து இருக்குன்னு யாருக்குமே தெரியா. இப்போ தான் இந்த பூங்கா வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் பாருங்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 சைட்டுக்கும் அவருடைய சிந்தனைகள் நற்சிந்தனைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இருக்குது இதில் ஒரு சிந்தனையை வந்து பாய்ச்சி பார்ப்போம். நல்லா இருக்குது. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. ஓகே, அதாவது நமக்கும் இது ஒரு விதத்தில் உதவி செய்யும்னு நினைக்கேன். அடுத்ததாக இந்தியாவில் ஒன்று கொடுத்துருக்காங்க பார். அந்த இருக்குது, அது நல்லா இருக்குது. அங்கே பாரு. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். அதுவும் நல்லா இருக்குது. அதே போல் இந்தியாவில் வந்து பாருங்கள், இப்படி நிறைய சிந்தனைகள் வந்து அவற்றை கொடுத்து கொண்டே இருக்காங்க. வந்து பார்த்தோம் என்றாலே ஒரு அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது இந்த பூங்கா. வாசிக்க நிறைய வாசித்து கொண்டிருக்கணும் போல இருக்குது. அதாவது உள்ளே போய் நம்ம வந்து கும்பிட்றவங்க வந்து கும்பிட்டுட்டு வரலாம். நல்லா இருக்குது, அமைதியாக பார்க்க அழகாக இருக்குது பார்க்குற நேரம். ஓகே, கவரை கும்பிட்டு போயிடுவோம். ஓகே, அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பூமரங்கள் எல்லாம் நிற்கிது இதில். அதாவது மிகவும் ஒரு அழகாக இருக்குது பார்க்க. இந்தியாவில் பாருங்களேன் என்ன வடிவாக இருக்கிறாப்பா. பார்க்க இந்த பூங்காக்குள்ளே வந்தால் திடீரென்று வெளியில் போக மாட்டீங்க வருமே, அப்படி பிரமாண்டமாக இருக்குது. ஆமாம்,
எப்படி இருக்குன்னு பாருங்க உள்ள. இங்க பாருங்க, மக்கள் சேவையே மகேசன் சேவை. வா, எல்லாம் நல்லா தான் இருக்கு கேட்க கேட்க. ப்ரோ அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிங்க ப்ரோ இதில். ம், ஓகே. அப்புறமா இந்தியாவில் பாருங்க, இது என்ன ரம்புட்டாம்பழமா? பூங்காக்குள்ளே ரம்புட்டான் தோட்டமா ப்ரோ? இல்லை, அதுவும் ஒரு பூ மரம் தான். இஞ்சி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அது அப்படியே ரம்புட்டாம்பழம் மாதிரியே இருக்கு பார்க்க. இதுக்குள்ளே வந்தியல் என்றாலே ஃபுல்லாக நற்சிந்தனைகள் தான். உண்மையிலேயே ஒரு அழகான பூங்கா, ஃபுல்லாக நற்சிந்தனை. ஓகே, இந்த இவங்கள பாருங்க. இது வந்து மனித குல சேவைக்காக தன் வாழ்வை தியாகம் செய்த சுவாமி விவேகானந்தரின் தூய தொண்டர் சகோதரி நிவேதிகா. அட, நல்லா தான் இருக்கிறாப்பா. இது வேறு லெவலில் செஞ்சுக்காங்க இந்த சிலையை பார்த்தீங்களா? அதாவது இவ ஒரு தூய தொண்டர் விவேகானந்தரின். ஓகே வாங்க ப்ரோ, கால் அதாவது செருப்போடு எல்லாம் போப்படான்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இந்த பூமரங்கள். அப்புறமா இயற்கையாக இருக்குது பார்க்க பார்க்க. இதுக்குள்ளே நின்று எங்கே ப்ரோ, இதுக்கு இருந்து என்னால் வெளியில் போக இயலாத அளவுக்கு இருக்குது. அப்படி பிரமாண்டமாக இருக்குது. இந்தியாவில் வந்து பாருங்களேன். ஏன் லவ்வர்ஸ் மார்க்கெல்லாம் வந்து நல்ல இடம் தானே. காதலர் தினத்துக்கு நான் இதுக்குள்ளாம் பாறேன். ரெடியாக நில்லுங்க. யாராவது சிங்கிளாக தான் தெரியுறோம். யாராவது லவ் பண்ண போகிறீங்கண்டா மறந்துடாமல் அம்மா மாமாரை பார்த்து நம்பர் தாங்க. டேய், நான் சொல்கிற சரிதானே ப்ரோ? அம்மா மாமார் யாராவது இருந்தீங்களேண்டா நம்பர் தாங்க, பேசுவோம் டைம் கிடைக்கிற நேரம். என்ன ப்ரோ, அப்புறம் நமக்கெல்லாம் யார் நம்பர் தாரா? அதான் அம்மா மாமார்கிட்ட கேட்குறோம். வீடியோ பார்ப்பாங்க ஒருவேளை, ஃபோன் இருக்குமா அவங்கள்ட்ட? ஆ, ரெடியாக வச்சிருப்பீங்க. ஹாய் அம்மம்மா சேட்டா. இஞ்சில் பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏண்டா நான் என் லவ்வை சொல்லப்படாதான்னு அம்மா மகள்டாம். அம்மம்மா சேட்டா. இங்கே பாருங்க, ஜால் பாரதி இசை தமிழ் நூல். எப்படி நல்லா இருக்கு உண்மையிலே பார்க்க. ஒரு இதுகளும் வந்து நல்லா இருக்குது பார்க்க நேரம். இங்கே பாருங்க, விவேகானந்தரின் சிந்தனை துளிகள். அதாவது நான் சொல்கிறேன், அந்த புக்கை சொல்கிறேன். ஓகே. ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சும்மா அந்த மாதிரி இடம் அட்டகாசமாக வந்து ஃபோட்டோக்கள் பிடிக்கலாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோ பிடிங்க ப்ரோ. நல்லா இருக்காட்டியும் பரவாயில்ல, பிடிங்க. ஓகே ப்ரோ, அடுத்த ஃபோட்டோக்கு போகலாம். பேரண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களேண்டா. டேய், நான் அதை சொல்ல வரலடா. பேரண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்களேண்டா எனக்கு திட்டப்படா. ஏன் தம்பி ஐடியா கொடுக்குறீங்கன்ட்டு பிள்ளைகளுக்கு அப்படின்னு. இல்லை, நல்லா இருக்குது இந்த இடம். அதனால் சும்மா அப்படி ஃபன்னாக கதைச்சி போகிறோம். பார்க்க மிகவும் ஒரு அழகாக இருக்குது. இப்படி புது இடங்களுக்கு வந்தால் நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி தானே பார்ப்போம். ஏதாவது ஒரு அதிர்ச்சியில் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அதே போல் நானும் இப்போ வந்த இடத்த எனக்கு ஒரு மிகவும் ஒரு அழகான அந்த அழகுன்ற மகிமையில் மயங்கி சும்மா உளறி கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நானும் அப்படி தான் எனக்கு தெரியுது. ஆனால் ஓகே, நம்ம நியூ மைக்கில் தான் இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிறோம்.
என்ன சொல்கிறேன், இந்த மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லணும், என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லணும் மறந்துடாமல். அடுத்ததாக வந்து நாளைக்கு வீடியோவில் நம்மளுடைய ஜஹி ப்ரோ ஜுனி முடிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவரையும் ஒரு வீடியோ போட்டு எப்படி அவருடைய ஜுனி வாழ்க்கை எல்லாம் இருந்தது என்று கேட்டு ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கிறேன். ஓகே, மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். ஓகே டிஎம்எஃப், இப்போ நம்ம இந்த பூங்கா பற்றி ஒரு சில வீடியோக்கள் எடுத்திருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறேன்டா, ஒரு சில இன்ட்ரெஸ்டான விடயங்களை வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தால் நீங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்மளுடைய பைக்குகள் இறங்க போது, நியூ பைக் இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது வாகனம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ உடனே போடுவேன். இன்றைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் வெளியில் எங்கேயும் போகல. இப்போ நாங்கள் பூங்காவுக்கு வந்து ஒரு வீடியோ போடுவோம்ட்டு வந்திருந்தோம். நாங்கள் உண்மையிலே மறந்துடாமல் நீங்கள் எங்கேயால் பக்கம் வந்தீங்களேண்டா, மட்டக்களப்புக்கு வந்தாலே, யாராவது மட்டக்களப்புக்கு வந்தாலே இந்த பூங்கா வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு எப்படி சொல்கிறேன்டா, மிகவும் அழகாக இருக்குது. பார்க்க பார்க்க இங்கே நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி ஒரு அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் மறந்துடாமல் மட்டக்களப்புக்கு வார நீங்கள் இந்த பூங்காவுக்கு வாங்க கண்டிப்பாக. இந்த பூங்காவோட லொக்கேஷன் நான் வந்து சொல்லியிருக்கேன். மட்டக்களப்பில் கிராங்குளத்துக்கு வந்தீங்களேண்டா இந்த பூங்கா வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். அப்படி ஒரு வேறு லெவல். அதாவது இலங்கையில் என்னென்ன பூமரங்கள், அதாவது வீடுகளில் வைக்கிறதா இருக்கட்டும், அப்புறமா நான் எப்படி சொல்கிறேன்டா, இலங்கையில் வந்து வீடுகளில் வைக்கக்கூடிய, அதாவது நம்ம வாங்கக்கூடிய பூமரங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த பூமரத்தையும் தவற விடாமல் வச்சுருக்காங்க. பக்காவாக பயங்கரமாக இருக்குது இந்த இடம். ஓகே டிஎம்ஏ, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஏன் சொல்கிறேன்டா, சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கும் ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கொஞ்சம் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைடா, இந்த பூங்காக்குள்ளே வந்த உடனே அந்த சந்தோஷத்திலே சொல்லுவாங்க நிறைய கதைகள் வருமெண்டு. அப்படித்தான் நான் இதுக்குள்ளே வந்த உடனே நிறைய கதைச்சிட்டேன். இப்படியே என்ன அறியாமலே அந்த பூக்களோட நறுமணம் இருக்குது தானே, பயங்கர மாதிரி இருக்குது அந்த வாசம். அதாவது நிறைய பூ இருக்கேக்கு பயங்கரமாக அந்த காற்று அடிக்கிற நேரம். இது வந்து ஒரு ஆறுன்னு சொல்லலாம், பின்னுக்கு ஆற்று கரையோரமாக இருக்குது இந்த பூங்கா. அப்போ காற்று அடிக்கிற நேரம் அந்த பூமரத்துகளுடைய வாசம் இருக்குது தானே, அது வேறு லெவலில் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய கதைச்சி போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஓகே ப்ரோ, நிப்பாட்டுங்க.